கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அனகாபுத்தூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களோடு சற்று நேரம் தேவனுடைய ஆலோசனைகளை தியானிக்கலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். இந்த வேலையிலே கூட நாம் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14 வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த வசன பகுதியிலே கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை சற்று நேரம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் தியானிங்க, கற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில அந்த வசன பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய தாசன் மூலமாக இங்கே பிலிப்பு எனக்கூடிய பட்டணத்திற்கு வந்து ஒரு ஆற்றின் அருகே அவர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அநேகம் ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த லீதியாளுடைய ஊர் தியத்ரா என்று வேதம் நமக்கு பதிவிடுகிறது. இந்த லீதியாள் இரத்தாம்பரம் விற்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வியாபார பெண்மணியாக இருக்கிறார்கள். இந்த லீதியாளை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நாம் கவனிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திறக்கப்பட்ட இருதயம். திறக்கப்பட்ட இருதயம். அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13, 14 வேதவசனத்திலிருந்து நாம் இதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். ஏன் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளினார்? ஏனென்றால் 14வது வேதவசனத்திலே நமக்கு பதில் இருக்கிறது. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி. பவுல் அப்படி என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை, அது நமக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படியாக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்கே ஒரு கேள்வியை நாம் கேட்போம். இருதயத்தை திறந்திருக்கிறார் என்றால், 14வது வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் இருதயத்தை திறந்திருக்கிறார் என்றால், அந்த இருதயமானது எப்படி இருந்திருக்கிறது?
பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்படியானால் லீதியாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கிறது? வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. எதை தட்டுறாரு? கதவை திறந்தால். ஏன் திறக்கணும்? திறக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லும் பொழுது அப்ப அந்த கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, கண்டிப்பாக கதவை திறக்க வேண்டும் என்றால் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை தான் நம்ம திறக்கணும்னு சொல்லுவோம். இப்ப பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்றால் லீதியாளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருந்திருக்கிறது இல்லையா? இருதயம் அடைக்கப்பட்ட நிலையில் உள்ளது. ஆகவேதான் கர்த்தர் திறந்தருளினார். இன்றைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தேவனை தேவனாக தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த அம்மாவுடைய இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தர் திறக்கிறார். அப்படியானால் அவங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த லீதியால் எப்படி இருக்கிறாங்க? நாம சொல்லுவோம், நாங்க தேவனிடத்துல பயபக்தி உள்ளவங்க, தேவனை தவிர வேற யாரு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது நாம சொல்லுவோம். இப்ப லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்றால் அப்ப அந்த இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த லீதியால் எப்படி இருந்திருக்கிறாங்க? அதே 14வது வேதவசனத்தையே நம்ம கவனிப்போமானா, லீதியால் எப்படிப்பட்டவங்க? தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால். லீதியால் யாரு? தேவனை வணங்கக்கூடிய லீதியால். தேவனை வணங்கக்கூடியவங்க. தேவனை வணங்கக்கூடிய ஒரு லீதியாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கிறது? அடைக்கப்பட்ட நிலையில. இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்துல நம்முடைய இருதயங்கள் கூட நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? திறக்கப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா? திறக்கப்பட்ட இருதயமாக காணப்படுகிறதா? ஏன் கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினார்? காதை திறந்திருக்கலாம், வாயை திறந்திருக்கலாம், கண்ணை திறந்திருக்கலாம், ஏன் மூக்க கூட திறந்திருக்கலாம் இல்லையா? இல்லையா? ஏன் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார்? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் ஏன் இருதயத்தை திறந்தார்? ஏனென்றால் உபாகம புஸ்தகத்திற்கு நாம போவோம். ஏன் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார்? உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 6வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானா, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அதன் நிறைவு வெளிப்படும். அதனாலதான் நம்ம தேவ பக்தி உள்ள, தேவனை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி, தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணி, தேவன் மீது விசுவாசம் உள்ள ஒரு பெண்மணி என்பதை தேவன் அறிந்து அவருடைய இருதயம் இப்படி இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்பி அவள் இருதயத்தை திறந்தருளினார், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி. இன்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்துல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது என்பதை சோதித்து பாருங்கள். லீதியாளுடைய இருதயத்தை போல அடைக்கப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு திறந்த இருதயமாய் இருக்கிறதா? அவருடைய வார்த்தையை இருதயத்துல வைங்க அப்படின்ற. ஏன்? இருதயமானது உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரத்துக்கு நானும் போய் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானா, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும், யாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. விருத்த சேதனம் எது? தேவையில்லாத கட் பண்ணி எறியுது. இருதயத்துல தேவனுக்கு விருப்பம் இல்லாதது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது, தேவன் அருவருக்கக்கூடியத விருத்த சேதனம் பண்ணு. என்ன? இருதயத்தை தேவன் கவனிக்கிறார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நாம கவனிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையினுடைய இருதயத்துல இருக்க வேண்டுமானால் விருத்த சேதனம் பண்ணு. தேவையற்றது தூக்கி போடு வெளியே. தேவனுக்கு பிரியம் இல்லாத தூக்கி போடு வெளியே. தேவன் அருவருக்கக்கூடியது தூக்கி போடு வெளியே. அது இருக்குமானால் அந்த இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம் அல்ல. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, கர்த்தர் அருவருக்கு கூடியதை, கர்த்தர் விரும்பாத ஒரு செயலை நம்முடைய இருதயத்திலே நாம் செய்யக்கூடாது. தேவனை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தோம். அவருடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது. கர்த்தர் அது விரும்பல. அதனாலதான் திறந்தருளினார். நாம தேவனை வணங்கக்கூடிய நாம நம்முடைய இருதயமும் எப்படி இருக்கணும்? திறந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்? அதே 30ஆம் அதிகாரம் உபாகமத்துல சொல்றாரு, 14வது வேதவசனத்துல, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அதனாலதான் அவர் திறந்தருளினார். நாம தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிற நாம நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கணும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை நாம கவனிப்போமானா, 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். இருதயத்தில் யார் இருக்கணும்? உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து வாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அததான் விரும்புறார். நம்முடைய இருதயத்துல கிறிஸ்து வாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல கிறிஸ்து வாசமாய் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க.
நம்முடைய இருதயத்துல கிறிஸ்து வாசமாயிருக்க விரும்புறாரா? தேவன் வாசமாயிருக்கிறாரா? அப்படியானால் இருப்பாரானால் சந்தோஷம். நம்ம லீதியாளை போல தேவனை வணங்குகிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்குமானால், கிறிஸ்து வாசமாயிருப்பதற்காக என்னுடைய இருதயத்தை நான் திறக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்துடைய காரியங்கள், என்னுடைய நம்பிக்கையை நாம ஏமாத்தி கொள்ளுகிறோம். திறந்த ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன் இருதயமானது திறக்கப்பட வேண்டும்? இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? ஏனென்றால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 17ஆம் அதிகாரத்தை நாம எடுத்துக்கொண்டு 9வது வேத வசனத்தை நாம் வாசித்தோமானா, ஏன் இருதயம் திறக்கப்படணும்? ஏன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணணும்? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, காதை திறந்திருக்கலாம், வாயை திறந்திருக்கலாம். ஏன் இருதயத்தை திறந்தார்? எல்லாவற்றை பார்க்கிலும் 9வது வசனம் என்ன சொல்லுது? மிக சரியா சொன்னீங்க. 9வது வசனம் எல்லாருக்கும் நமக்கு மனப்பாடமான வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. அதனாலதான் அது விருத்த சேதம் பண்ணணும். இருக்கிற எல்லாத்தை விட மகா கேடு உள்ளது இருதயம். அதை அறியத்தக்கவன் யார்? ஒருத்தரால் தான் முடியும். இருதயங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவர். மகா கேடுள்ள இருதயம். தேவனுக்கு முன்பதாக இந்த இருதயமானது என்ன செய்யணும்? திறக்கப்படணும். திறக்கும் போது அந்த இருதயம் விருத்த சேதனம் அடையுது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கவனித்து. அப்ப இந்த மகா கேடுள்ள இருதயம் விருத்த சேதனம் அடையும் போது கிறிஸ்து நமக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ண விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். இருதயம் திறக்கப்படும் போது. இந்த இருதயம் திறக்கப்படவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் போது இருதயம் திறக்கப்படவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துல நாம் கவனிக்கும் பொழுது, அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 27ல நாம கவனிப்போமானா, அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். இந்த இருதயம் திறக்கப்படலன்னா, உணரலன்னா நம்ம குணமாக முடியாது. இருதயம் விருத்த சேதனம் அடையலன்னு சொன்னா நாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் எப்படி இருக்குது? கொழுத்து இருக்குது. இருதயத்தை கொழுப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இருதய அடைப்பு. இருதய அடைப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா சரி, ஃபர்ஸ்ட் அட்டாக் காப்பாத்திடலாம், மனம் திரும்பிட்டா ரைட். சில திருந்தாத இருதயங்கள் இருக்குதே. ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசித்தோமானா, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரையாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. திறக்கப்படாத இருதயம் இருள் அடைந்தது.
தேவன் விரும்பல, கொழுத்து போச்சு, அந்த இருளையும் இருதையும் இருளடைஞ்சு போச்சு. பிரச்சனை என்ன? 32 சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். உணர்வில்லாத இருளடையுது. நம்முடைய இருதயம் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து தம்முடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பி கொடுத்து ரட்சிப்பின் சுவிசேஷ திட்டத்தை அவர் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவரை அறிகிற அறிவின் மேன்மையில நாம் வளர்ந்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் சொதவித்துக் கொண்டு பெற்றுக்கொண்டு சபையில இணைக்கப்பட்டவர்களாக பரலோகத்தினுடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஒரு லீதியாளுடைய இருதயத்தை போல இந்த நாளில நம்முடைய இருதயம் திறந்தவைகளாக தேவனுடைய வார்த்தைகள் அவைகளிலே காணப்படும்படியாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக. உங்கள் அன்பான கவனத்திற்கு அடியேன் நன்றி சொல்லுகிறேன். இதுல ஏதாகிலும் இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது, உங்களுக்கும் தெரியும். அநேக வசனங்களை சொல்லி நேரம் அதிகமா பேசி உங்களை வருத்தப்படுத்த விரும்பல. இன்னும் அநேக வசனங்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வசன பகுதிகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய கமெண்ட் நீங்க போடுங்க. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, வரவேற்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவ சமாதானம் நம் அனைவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிப்போம். உங்கள் கவனத்திற்கு அடி நன்றி சொல்லுகிறேன். அனகாபுத்தூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வாழ்த்துக்கள்.